அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோல மெயினா நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு உண்டான சிலபஸ் வந்து எப்படி இருக்கும்? ஒவ்வொரு பேப்பர்ல எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க? எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து கம்பல்சரியா வாங்கணும்? எந்தெந்த கேஸ்ட்டுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ்? இத பத்தி கிளியரா பார்க்க போறோம். சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, YouTubeல குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியரா தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃப்ரீ வீடியோ ரெக்கார்ட் வந்து பண்றதுனால. ஸோ மறக்காம வீடியோ குவாலிட்டி சேஞ்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கிளியரா தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன் செட் அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். எப்ப கடைசியா நமக்கு எக்ஸாம் வச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, 2017ல தான் வந்து நமக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து யாருமே இன்னும் கண்டக்ட் பண்ணல. கடைசியா வச்சது வந்து பார்த்தீங்கன்னா, அன்னை தெரசா யூனிவர்சிட்டி தான் வந்து கடைசியா அவங்க அவங்க தான் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள்ல யாரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, மனோமணியம் சுந்தர்னார் யூனிவர்சிட்டி கீழ தான் வந்து இந்த தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த பேப்பர பொறுத்தவரைக்கும் நமக்கு மொத்தமா எத்தன பேப்பர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 3 பேப்பர் வந்து இருக்கு. ஸோ இந்த 3 பேப்பர பத்தி தெளிவா பார்க்க போறோம். பிளஸ் ஒவ்வொரு பேப்பர்லயும் எவ்வளவு கட் ஆஃப் வந்து நம்ம கண்டிப்பா வாங்கணும், அதுவும் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1. ஸோ இந்த பேப்பர் 1 என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது டீச்சிங் ரிலேட்டடா இருக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதே சமயம் மேத்ஸ். மேத்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இந்த ஆப்டிட்யூட் டைப்ஸ்ல இருக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி இதில கேட்பாங்க. ஸோ பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் டீச்சிங் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா, மேத்ஸ் ஆப்டிட்யூட் அளவுல இருக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் நமக்கு மொத்தம் 60 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. மொத்தம் 60 கொஸ்டினு. இந்த 60 கொஸ்டின்ல கம்பல்சரியா வந்து நம்ம 50 கொஸ்டின்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணணும். கம்பல்சரியா 50 கொஸ்டின்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணணும். ஸோ அந்த 50 கொஸ்டின்ஸ்க்கு மொத்தம் எவ்வளோ மார்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100 மார்க். அப்ப ஈச் கொஸ்டின்ஸ்க்கு வந்து 2 மார்க் குடுக்குறாங்க. ஸோ 50 கொஸ்டின்ஸ்க்கு மொத்தம் மார்க் வந்து 100 மார்க். நமக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் தான் குடுக்குறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1.15 அது 1 1/4 மணி நேரம் இந்த டைம் வந்து நமக்கு குடுக்குறாங்க. பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும். ஸோ இதில வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நோ நெகட்டிவ் மார்க். நோ நெகட்டிவ் மார்க். நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. 2017 நடத்தப்பட்ட அந்த தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல வந்து நோ நெகட்டிவ் மார்க். இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. 2017ல கடைசியா நடந்த ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர வச்சு நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இனிமேல் வந்தா தான் தெரியும். நெகட்டிவ் மார்க் வந்து இருக்காது. மேபி குடுக்கலாமா? குடுக்க மாட்டாங்களான்னு தெரியல. ஸோ இதுவரைக்கும் நெகட்டிவ் மார்க் வந்து இந்த தமிழ்நாடு ஸ்டெட் எக்ஸாம்ல வந்து கிடையவே கிடையாது. ஸோ பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருக்கும். இது டீச்சிங் ரிலேட்டடா இருக்கக்கூடிய சில கொஸ்டின் பிளஸ் வந்து மேத்ஸ், ஆப்டிட்யூட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதுதான் பேப்பர் 1. ஸோ பேப்பர் 2 அப்படின்னா என்ன? பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்களுடைய மேஜர். இதுதான் வந்து உங்களுடைய மேஜர் பேப்பர். பேப்பர் 3யும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மேஜர் பேப்பர் தான். ஸோ பேப்பர் 2வும், பேப்பர் 3யும் உங்களுடைய மேஜர் பேப்பர். ஸோ இந்த பேப்பர் 2ல மொத்தமா 50 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அந்த 50 கொஸ்டினும் கம்பல்சரி நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணணும். அதுதான் குடுத்துருப்பாங்க பாருங்க. கம்பல்சரி அப்படின்னு குடுத்துருப்பாங்க. ஸோ 50 மார்க்குக்கு 50 கொஸ்டின்ஸ்க்கு மொத்தம் எவ்வளோ மார்க்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 100 மார்க் வந்து குடுக்குறாங்க. அதே மாரி நமக்கு டைம் அதே மாரி 1 1/4 மணி நேரம் வந்து டைம் தராங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பேப்பர் 3ல உங்களுடைய மேஜர் பேப்பர்ல எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்கன்னா, 75 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதே மாரி அந்த 75 கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம கம்பல்சரி வந்து அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். இது வந்து கண்டிஷனு. ஸோ அதே மாரி 75க்கு எவ்வளோ மார்க் 75 கொஸ்டின்ஸுக்கு மார்க் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, மொத்தமா 150 மார்க்கு. அதே மாரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 2 மார்க் வந்து குடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 1/2 ஹவர்ஸ் இந்த மாரி சம்திங் தராங்க டைமு. 2 ஹவர்ஸ் பக்கம் நியர் பை. ஸோ இதுதான் வந்து பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3. ஸோ இந்த பேப்பர் 1 வந்து கம்பல்சரி நம்ம அட்டெண்ட் பண்ணணும். இதுலயும் வந்து நம்ம கட் ஆஃப் வாங்கணும். அதே மாரி மேஜர் பேப்பர் 2லயும், பேப்பர் 3 இண்டிவிஜுவலா வந்து ஒவ்வொரு பேப்பர்லயும் வந்து நம்ம கம்பல்சரி வந்து கட் ஆஃப் வாங்கியே ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நெகட்டிவ் மார்க் இல்லாத காரணத்தால, நம்ம கம்பல்சரி வந்து மார்க் வந்து வாங்கியே ஆகணும். இது வந்து பேசிக்கான இருக்கக்கூடிய சில கண்டிஷனு. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளோ கட் ஆஃப் சார் வாங்குறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்து இருக்கலாம். இது 2017ல நடந்த டெஸ்ட் பேஸ் பண்ணி அதனுடைய சிலபஸு. இப்ப பாருங்க, ஜெனரல் கேட்டகரி அப்டின்னா, நீங்க வந்து பேப்பர் 1ல எவ்வளோ மார்க் வந்து வாங்கியிருக்கணும்?
40 மார்க் வந்து கம்பல்சரி வாங்கியிருக்கணும். அதாவது 40% வந்து நீங்க எடுத்திருக்கணும். பேப்பர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி 40% வந்து மார்க் வாங்கியிருக்கணும். பேப்பர் 3ல கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா, 50% வந்து மார்க் வந்து வாங்கியிருக்கணும். உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வந்து வரலாம். சார் நம்ப பேப்பர் 2வும், பேப்பர் 3யும் வந்து இந்த பெர்சன்டேஜ் வந்து நான் வாங்கிட்டேன் சார். பேப்பர் 1ல நான் 40% நான் வாங்கல. 36, 37% தான் வாங்கியிருக்கிறேன். அப்ப நான் வந்து குவாலிஃபைடா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்து வரலாம். அது வந்து குவாலிஃபைடு வந்து கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, கம்பல்சரியா நீங்க என்ன பண்ணி ஆகணும், பேப்பர் 1ல அவங்க என்ன பெர்சன்டேஜ் குடுக்குறாங்களோ, அந்த பெர்சன்டேஜ் வந்து நம்ம வாங்கியே ஆகணும். அதே சமயம் பேப்பர் 2லயும் அதே பெர்சன்டேஜ் வந்து நம்ம கம்பல்சரி எடுத்தே ஆகணும். பேப்பர் 3லயும் கம்பல்சரி வந்து வாங்கணும். ஸோ இது வந்து கண்டிஷன். கண்டிப்பா அது வந்து பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெர்சன்டேஜ் இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து குவாலிஃபைடு. ஓகேங்களா? ஏதோ ஒரு பேப்பர்ல நீங்க இந்த பெர்சன்டேஜ் கீழ வந்துட்டீங்கன்னா, நீங்க வந்து குவாலிஃபைடுக்கு வந்து கிடையாது. The candidate are required to obtain minimum marks separately in paper 2, paper 3 is given below அப்படின்னு குடுத்துருக்காங்க இல்லையா? இது முக்கியம். அதே பாருங்க. நெக்ஸ்ட் ஓபிசி கேட்டகரி. இந்த ஓபிசி கேட்டகரில யாராவது வரீங்களோ, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 35% வந்து பேப்பர் 1ல வந்து வாங்கியிருக்கணும். பேப்பர் 2ல 35% வாங்கணும். பேப்பர் 3ல 68 ரவுண்ட் ஆஃப் தான் சொல்லுவாங்க. 68% வந்து கம்பல்சரி நம்ம வாங்கியிருக்கணும். லாஸ்ட்டா இருக்கக்கூடிய பிஹெச், விஹெச் அண்ட் எஸ்சி, எஸ்டி அவங்க இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 35% நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. 35% இதுலயும் 35% வாங்கணும். ஆனா பேப்பர் 3ல மட்டும் நீங்க 60 மார்க் அதாவது 40% வாங்குனா போதுமானது அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து சிலபஸ்ஸு எவ்வளோ மார்க் வந்து கம்பல்சரி நம்ம எடுத்தா மட்டுமே குவாலிஃபைடு ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க குடுத்துருப்பான். ஒன்லி சச் கேண்டிடேட் ஹூ அப்டைன் தி மினிமம் ரெக்யர்டு மார்க் இன் ஈச் பேப்பர். இங்க பார்த்தீங்களா? ஈச் பேப்பர் ஒவ்வொரு பேப்பர்லயும் மினிமம் மார்க் வந்து எடுத்திருக்கணும். அண்ட் செப்பரேட்லி அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஆஸ் மென்ஷன்ட் எபோவ் மேல வந்து குடுத்தது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன மாரியே தான் ஈச் கேண்டிடேட் வந்து என்ன பண்ணும், ஒவ்வொரு கேண்டிடேட்டும் வந்து அந்த ஈச் பேப்பர்ல வந்து கண்டிப்பா அந்த மினிமம் மார்க் வந்து எடுத்திருந்தா மட்டுமே நீங்க குவாலிஃபைட் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? தி சிலபஸ் ஆஃப் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 வில் பி ரிமைன் த சேம். எல்லாமே சேம் தான். ஸோ இந்த பேப்பர் 1ல என்ன சார் சிலபஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஜஸ்ட் வந்து பாத்துரலாம். இது வந்து 2017னால கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா எனக்கு தெரியல. மேபி இதே இருக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் இந்த ஜெனரல் பேப்பர் ஆன் டீச்சிங் நான் சொன்ன மாரியே தான். இங்க பாருங்க டீச்சிங்கு, இந்த ரிசர்ச் ஆப்டிட்யூட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலபஸ். இது முக்கியமானது. ஸோ இது பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 60 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த 60ல வந்து நம்ம 50 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட்டா எழுதணும். ஸோ இதில வந்து மேக்ஸிமம் வந்து 2 மார்க்குனால மொத்தமா வந்து நமக்கு 100 மார்க் வந்து எடுக்கணும். இந்த 100 மார்க்ல கேட்டகரி தனியா வந்து நம்ம பெர்சன்டேஜ் வந்து கண்டிப்பா அதில எடுத்திருக்கணும். ஸோ பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும். இந்த பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 3 பேஸ்ட் ஆன் சிலபஸ் இன் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் என்னவோ அத பொறுத்து வந்து குடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொன்னது தான். அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு கிளியரா ஒரு ஐடியா ஆயிருக்கும். ஸோ பேப்பர் 1ல வந்து என்னென்ன கேட்பாங்க, பேப்பர் 2ல வந்து என்ன கேட்பாங்கன்னு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, உங்க பேப்பர் 2வும், பேப்பர் 3யும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேமா தான் இருக்கும். அதாவது ஒரு 75% வந்து சேமா இருக்கும். மீதி 25% வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். இதுவே பாலிடெக்னிக் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படியா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 85% வந்து சேமா இருக்கும். மீதி இருக்கக்கூடிய ஒரு 15% வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். ஏன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சிஎஸ்ஆர் நெட்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. அந்த சிலபஸ் எப்படி இருக்குமோ, அதே மாரி தான் உங்களுக்கு இந்த சிலபஸும் குடுத்துருப்பாங்க. ஒருவேள நீங்க சிஎஸ்ஆர் நெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு அந்த சிலபஸ் ஃபுல்லாவே கவர் பண்ணியிருக்கிறீங்கன்னா, அதே மாரி இதில வந்து நீங்க ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். 2மே வந்து சேம் சிலபஸ் தான். டிஃபரெண்ட் வந்து கிடையாது. என்ன கொஞ்சம் வந்து இந்த பேப்பர் 1 மட்டும் மாத்திருப்பாங்க. பேப்பர் 2வும், பேப்பர் 3யும் நமக்கு நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சிலபஸ்ல என்னவோ இருக்கோ, அதுதான் வந்து செப்பரேட்டா பண்ணி கொஞ்சம் மாத்தி, மாத்தி குடுத்துருப்பாங்க தவிர, 2மே சேம் சிலபஸ் தான். ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கக்கூடியவங்களுக்கு, உங்களுக்கு 75% வந்து இந்த சிலபஸ் ஃபுல்லாவே கவர் ஆயிரும். மீதி 1 ஆர் 2 டாபிக்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதுதான் நம்ம சொல்லியிருப்போம். 25% வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதுவே பாலிடெக்னிக் வந்து ஏன் 85% சொல்றேன்னா, அவங்க அவங்க வந்து நெறைய படிப்பாங்க.
இந்த சிலபஸ்ல இருக்கிறது வந்து 3/4வாசிக்கு மேல வந்து அவங்க படிச்சுருவாங்க. 15% தான் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, பாலிடெக்னிக் எக்ஸாம் படிக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய சிலபஸ் அதாவது பிஜிடிஆர்பி சிலபஸ், பாலிடெக்னிக் சிலபஸ் தெளிவா படிச்சுட்டு, அதுக்கப்புறம் இதில எக்ஸ்ட்ரா என்னென்ன சிலபஸ் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அதே சமயம் பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் நீங்க கம்பல்சரி வந்து பெர்சன்டேஜ் மார்க் வந்து வாங்கியே ஆகணும். பெர்சன்டேஜ் மார்க் வாங்கல அப்டின்னா, நீங்க வந்து குவாலிஃபைடு கிடையாது. இது வந்து தெளிவாவே சொல்லியிருக்கிறாங்க 2017ல நடந்த எக்ஸாம்ல. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இதே மாரி இன்னொரு வீடியோல நம்ம இன்னொரு தகவல் பத்தி பார்ப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.